ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசினா சேனல். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான சத்து மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிறத விட அரிசி மாவும் இது மாதிரி சத்து மாவும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் 3 கரண்டி வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கரண்டி சத்து மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி சட்டி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். புட்டு மாவு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துக்கலாங்க. இதை வந்து இட்லி சட்டியில் வச்சு வேவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து கூழ்லாம் செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. அதிலேயே இப்போ வந்து நான் புட்டு செஞ்சுருக்கிறது செம்ம சூப்பராக இருக்குது. அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். புட்டு வந்து இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது சூடாக இருக்கும் போதே நல்லா பிரட்டி விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நிறையா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா புட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டு சர்க்கரையா அல்லது சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சத்து மாவு ரெசிபியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.